இன்னைக்கு மார்னிங் எங்கள் வீட்டில் சேமியா வச்சு பிரியாணி மாதிரி ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி பார்க்கலாம். தேவையான கொத்தமல்லி, புதினா, வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் வந்து 2 பிரியாணி இலை, ஒரு 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுங்க. சைட் பை நம்ம வந்து தக்காளி, இதுக்கு தேவையான தக்காளியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளி கட் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாடை போய் குக் பண்ணதும் இந்த தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு சுகர் போட்டிருக்கேன், புளிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. தக்காளி வந்து எவ்வளோ தூரம் குக் ஆகுதோ அவ்வளோ தூரம் நம்ம டிஷ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி வந்து நல்லா குழஞ்சி மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். மசாலா எல்லாமே உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து இந்த மசாலாவெல்லாம் நம்ம நல்லா குக் பண்ணும்போதுல அது ஒரு டேஸ்ட்டு. அது வந்து அந்த பச்சை வாடையெல்லாம் போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மசாலாவை நான் இன்னும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ரோஸ்ட் பண்ண சேமியா இருக்குல்ல, அது வந்து நான் வந்து 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 பேக்கெட்டை வந்து போட்டு இந்த மசாலாவில் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது. இந்த சேமியாவும் மசாலாவையும் கம்பைன் பண்ணி விட்டுட்டு சேமியா முங்குற அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நான் மூடி போட்டு வச்சுக்கிறேன். நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அகைன் நான் வந்து அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் ஒரு 1 மினிட் மூடி போட்டு வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பரான சேமியா கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.